லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பொம்மை எப்படி சுத்துது பாத்தீங்களா? ஜான்சி மேடத்தை பழிவாங்க நேத்து நைட்டு ரவுடிங்களை அனுப்பி அவங்கள கொல்ல பாத்திருக்கா. தன்னை கொல்ல பார்த்த ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் சஞ்சய், நாளைக்கு காலையில உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் காத்துட்டு இருக்கு. நைட்டு ஜான்சி மேடம் ஃபோன்ல என்கிட்ட உங்களுக்கு காலையில ஒரு குட் நியூஸ் வரும்னு சொன்னாங்க. அந்த குட் நியூஸ் ஸ்ரீஜா அரெஸ்ட் ஆக போற நியூஸ் தானா? ஸ்ரீஜா அபிக்கு பண்ண கொடுமைக்கு அவ ஜெயில இருக்கிறது தான் சரி, அதுதான் நியாயமும் கூட. கொஞ்ச நாள் அவ ஜெயிலே இருக்கட்டும், அப்போது ஸ்ரீஜாக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். என்ன சஞ்சீவ், காலையிலேயே எங்கேயோ போயிட்டு வர? என்ன சஞ்சீவ்? என்ன அபி? இல்ல, காலையிலேயே எங்கேயோ போயிட்டு வரையே, அதான் எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன். அது வந்து என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அபி. சரி, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போலாமா சஞ்சீவ்? போலாம். ஸ்ரீஜா அரெஸ்ட் ஆக போற விஷயத்தை அபி கிட்ட சொல்லாமா வேணாமா? வேண்டாம், தெரிஞ்சா ஸ்ரீஜாவை மன்னிச்சு விட்டுருங்கன்னு அபி ஜான்சி மேடத்துக்கிட்ட பேசினாலும் பேசிடுவா. என்ன சஞ்சீவ், என்ன ஏதோ யோசனையிலே இருக்க? அது ஸ்ரீஜாவா? ஸ்ரீஜா என்ன பண்ணா? இல்ல அபி, ஸ்ரீஜா ஒன்றும் பண்ணல. நம்ம இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போறோம்ல, நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறது அந்த விஷயம் தெரிஞ்சு நம்மளை சைன் பண்ண விடாம தடுத்து, அதான் அந்த தடுக்கதான் பிளான் பண்ணிருவாளோன்னு யோசிச்சேன். நீ யோசிக்கிறது சரிதா சஞ்சீவ். அந்த ஸ்ரீஜாவுக்கு சகுனி புத்தி. நம்ம அக்ரிமெண்ட் போட போற விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா ஸ்ரீஜா அதை தடுக்க நினைப்பா. ஆனா அதை பத்தி எல்லாம் நாம இப்ப கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதிர்த்து நின்னு என்னதான் பண்ணிடுறான்னு பாத்துருவோம். சஞ்சீவ், இனி நம்ம கல்ல விட்டு எரிஞ்சா ஓடுற தெருநாய்க்காக எல்லாம் பயப்பட வேண்டாம். நாம எதிர்காலத்தை நினைச்சு யோசிப்போம். இன்னும் ஒரு மாசத்துல நீ வர்மா கம்பெனிக்கு ஈக்குவலா பார்ட்னர் ஆகணும். ஒரு முதலாளியா சும்மா கெத்தா நீ மாறணும். தலை நிமிர்ந்து நிக்கணும். இந்த ஊரை உன்னை கொண்டாடணும். நான் கொண்டாட வைப்பேன் சஞ்சீவ். அது ஸ்ரீஜா இல்ல, எந்த சைத்தானாலையும் அதை தடுக்க முடியாது. தெரியாத தொழில இறங்குறோமே, அதுல தோத்துருவோங்கிற பயம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா அபி? ஏன் சஞ்சீவ், கத்துக்கிறது தானே வாழ்க்கை. நேர்மையோடையும் அறத்தோட வழியிலையும் நடக்கிறவங்கள இந்த பிரபஞ்சம் என்னைக்குமே தோக்க விடாது. தோக்கடிக்க நினைக்கிறவங்களையும் சும்மா விடாது. கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு சஞ்சீவ். கடவுளே நம்ம பக்கம் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? போட்டு பாத்துருவோம், வா. சரி அபி. சரி சஞ்சீவ், நான் போய் முகம் கழுவி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். உடனே கிளம்பிடலாம். இதை பிடிச்சுக்கோ. சரி. வர்மா மேனேஜர் கால் பண்றாரு. சார், சொல்லுங்க சார். அபி மேடம், வர்மா சார் இன்னும் கரெக்டா 1 மணி நேரத்துல ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்துருவாரு. நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் லேட் பண்ணாம வந்துருங்க. ஓகே சார், நாங்க கிளம்பிட்டோம், இப்போ வந்துருவோம். அப்புறம் உங்க ஆதார் கார்டு டீடைல் எல்லாம் கேட்டிருந்தோம். ஓ, அத நீங்க இன்னும் அனுப்பவே இல்லையே. சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. இதோ இப்போ அனுப்பி வச்சிடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்க மேடம். சஞ்சீவ், அத்தைக்கு ஃபோன் பண்ணி ஆதார் கார்டு போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னேன். அவங்க இன்னும் அனுப்பவே இல்லை. நீ ஃபோன் பண்ணி கேக்குறியா? நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி.
எல்லாரும் அந்த அபிக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப பேசுறீங்க. அந்த அபிய வீட்டை விட்டு விரட்டின மாதிரி உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு விரட்டிடுவோம். ஜாக்கிரதை. சிந்தாமணி, இவ்ளோ திமிரா பேசிட்டு போறல, உனக்கும் உன் பொண்ணுக்கும் இருக்குடி கச்சேரி. சொல்லுப்பா சஞ்சீவ். ஆமா, அபி ஆதார் கார்டை போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாலாமே, மறந்துட்டீங்களா? ஐயோ ஆமாப்பா, அத நான் எடுக்க வந்தப்பதான் ஸ்ரீஜா விஷயமே தெரிஞ்சது. அந்த டென்ஷன்ல மறந்துட்டேன். சஞ்சீவ், ஸ்ரீஜா என்ன பண்ணிருக்கா தெரியுமா? தெரியுமா, எனக்கும் நியூஸ் வந்துருச்சு. ஸ்ரீஜா ஜெயிலுக்கு போறத பத்தி நான் அபிகிட்ட சொல்லலாமா? ஏன்னா அபிக்கு தெரிஞ்சா ஸ்ரீஜாவை காப்பாற்றணும் தான் நினைப்பா. உடனே ஜான்சி படத்துக்கிட்ட பேசி ஸ்ரீஜாவை மன்னிச்சுதான் விட சொல்லுவா. அவ ஜெயிலுக்கு போகட்டுமா, அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். நானும் அதேதான் நினைச்சேன் சஞ்சீவ். அந்த ஸ்ரீஜா வர வர ஒரு சைத்தானாவே மாறிட்டு வரா சஞ்சீவ். தான் தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போற விஷயம் தெரிஞ்சும் கூட அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம என்ன திமிரா பேசுறா தெரியுமா? சஞ்சீவ், அத்தை கிட்ட ஆதார் கார்டு கேட்டியா? இதோ அம்மாட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன சஞ்சீவ், அபி பக்கத்துல இருக்காளா? ஆமாம்மா, நீங்க ஆதார் கார்டை போட்டோ எடுத்து அனுப்புங்க, நான் போனை வச்சிடறேன். சரிங்களா? சஞ்சீவ், போனை வச்சிராத, நான் அத்தை கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம்மா, அபி ஏதோ பேசணுமா? ஹலோ அத்தை. அபி, அத்தை, நானும் சஞ்சீவும் அக்ரிமெண்ட் போட கிளம்புறோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நீயும் சஞ்சீவும் மேலும் மேலும் உயரத்துக்கு போக என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அத்தை. நான் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டு வந்துட்டு உங்ககிட்ட பேசுறேன். சரிம்மா. சரிங்க அத்தை, நான் வச்சிடுறேன். சஞ்சீவ், நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன், நம்ம கிளம்பிடலாம். அந்த சாமி எப்பவும் கூட தான் இருக்கும் அபி. ஆமா சஞ்சீவ், இல்லனா இவ்ளோ போராட்டத்தையும் தாண்டி நம்ம கடந்து வர முடியுமா? சரி, சாமி கும்பிடலாம் வா. சாமி, இன்னைக்கு நாங்க நல்லபடியா அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி முடிக்கணும். அதுக்கு நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும். சஞ்சீவ், சொல்லு அபி. இந்த குங்குமத்தை என் நெத்தியில வச்சு விடுறியா? அபி, பொட்டு வச்சா நீ ரொம்ப அழகா இருக்க அபி. உன்னை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். ஆனா அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகணுமே.
சரி போலாம். போலாமா? ம் சரி. ஃபைல் இருக்க எடுத்துட்டு போயிடலாம். ம். டைம் வர ஆயிட்டே போகுது. பாம் வெடிச்சு அந்த அபி செத்து தொலைஞ்சாலே இல்லையான்னு தெரியலையே. இந்த ஸ்ரீஜா என்ன எப்ப பார்த்தாலும் அபி சாகிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. பழி வாங்குற வெறி அதிகமாயி பைத்தியம் ஆயிட்டாளோ? ஸ்ரீஜா, டென்ஷன் ஆகாம நான் சொல்றது கொஞ்சம் கேள. என்ன சொல்லு? நம்ம எதிரி அபி சாகிறது நமக்கு முக்கியம்தான். அதை விட முக்கியம் நம்ம நிலைமைடி. நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ அந்த ஜான்சிய கொல்ல பார்த்த. இப்ப குடும்பமே செத்தவனை அடக்கம் பண்ண காத்திருக்கிற சொந்தக்காரங்க மாதிரி நம்ம 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்ப காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜான்சி வேற எப்போ நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கையில விலங்கு போடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. நம்ம 2 பேருக்கு ஜாமீன் வேற கிடைக்கல. அந்த வக்கீல் ஜட்ஜ பார்த்து கண்டிப்பா ஜாமீன் வாங்கிடலான்னு சொன்னார்ல, அப்புறம் என்ன உனக்கு? இல்லடி, அந்த வக்கீல் ரொம்ப நேரமா அதையே தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் நமக்கு கன்ஃபார்ம் ஆகலையே. மா, இப்போ வக்கீல் ஜாமீன் வாங்கிட்டாரா இல்லையான்னு உனக்கு தெரியணும். ஆமாண்டி. நான் இப்பவே வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி நீங்க ஜாமீன் வாங்கிட்டீங்களா இல்லையான்னு கேக்குறேன். அவர் வாங்கிட்டேன்னு சொல்லுவாரு. அத கேட்டதுக்கு அப்புறமாவது நீ என்ன தொல்லை பண்ணாம இரு. சரி கேளு. இப்போ நான் ஃபோனை எடுத்து ஜாமீன் வாங்கல, ஜாமீன் வாங்க தான் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னா ஸ்ரீஜா மேடம் ரொம்ப கோவப்படுவாங்களே. அதனால நம்ம கோர்ட்டுக்கு போய் ஜாமீனை வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்ரீஜா மேடத்துக்கு கால் பண்ணுவோம். ஸ்ரீஜா, என்னடி வக்கீல் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? வக்கீல் நம்ம ஜாமீனை பத்தி ஜட்ஜு கிட்ட பேசிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணி பார்க்கலாம். அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்னது நடந்துருமோ? நான் உங்க பொண்ண பெஸ்ட் பிசினஸ் விமன் ஆக்குன மறுநாள், அதாவது நம்ம டீலோட 30வது நாள், ஏன் சஞ்சீவ இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரா நீங்க ஆக்கணும். மேடம் உள்ள வாங்க. என்ன விஷயம் மேனேஜர் சார்? சொல்லுங்க மேனேஜர். மேடம், இன்னும் 1 ஹவர்ல வர்மா சார் ரெஜிஸ்டர் ஆபீஸ் கிளம்பலான்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. சரி, ஓகே. மேனேஜர் சொல்லுங்க மேடம். என் டாட் அபி கிட்ட இறங்கி போய் அபி கிட்ட டீலுக்கு ஓகே சொல்லி அக்ரிமெண்ட் போடுறது உங்களுக்கு ஓகேவா? ரவினா மேடம் எதுக்கு இப்ப இதை என்கிட்ட கேட்கணும்? ஒருவேளை அக்ரிமெண்ட் போடலாமா வேணாமான்னு குழப்பத்துல இருப்பாங்களோ? சொல்லுங்க மேனேஜர், என் டாட் அபி கிட்ட அக்ரிமெண்ட் போடுறது உங்களுக்கு ஓகேவா? அபி என்னையவா அடிக்க கையோங்கன உன்னை எப்படி கால வாரி விடுறப்பா. இல்ல மேடம், அபி டீலுக்கு ஒத்துக்கிட்டது வர்மா சார் எடுத்த முடிவு. இதுல போய் நான் என்ன சொல்றது மேடம்? நான் என் டாடோட ஒரு வெல்விஷரா நினைச்சுதான் கேக்குறேன். சொல்லுங்க. நீங்க இவ்வளவு கேட்கறதுனால சொல்றேன் மேடம்.
வர்மா சாரை நாங்க எல்லாரும் 10 அடி தூரத்துல நின்னு பார்த்து மலைச்சு போயிருக்கோம். அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னா கூட 10 தடவை யோசிச்சு தான் பேசுவோம். அந்த அளவுக்கு உயரத்துல வர்மா சார் எங்க மனசுலயும் நம்ம ஸ்டாஃபுக மனசுலயும் இருக்காரு. ஏன் கேபினெட் மினிஸ்டரே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துதான் வர்மா சாரை பார்த்துட்டு போவார். அவரோட ஸ்டேட்டஸே வேற மேடம். அப்படிப்பட்ட வர்மா சாரு அவரோட ஸ்டேட்டஸை விட்டு கொடுத்துட்டு லோக்கல் டெய்லர் அந்த அபிகிட்ட இறங்கி போய் அக்ரிமெண்ட் போடுறது என் மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு மேடம். ஏய் அபி, ரவினா மேடத்தை த்ரெட் பண்ணி உன் வாழ்க்கையை காலி பண்றேன் பாரு. மேடம், நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க மேனேஜர். வர்மா சாருக்கு உங்க மேல இருக்கிற பாசம் தான் அபிகிட்ட அவரை இந்த அளவுக்கு இறங்கி போக வச்சிருக்கு. தெரியும் மேனேஜர். என் டாட் எனக்காக தான் அந்த லோக்கல் பிச்சைக்காரி அபிகிட்ட டீல் போட்டாரு. என் டாட் அபிகிட்ட டீல் போட்டது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அந்த திமிரு பிடிச்ச அபிய எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு உங்களோட ஃபீல் புரியுது மேடம். அப்பா மேல பாசம் இருக்கிற எந்த பொண்ணுமே இதை ஏத்துக்க மாட்டாங்க. அபிய உங்களுக்கே பிடிக்கலங்கும் போது நீங்க டீல வேணான்னு டாடி கிட்ட பேசி பார்க்கலாமே. நான் பேசி பார்த்துட்டேன் மேனேஜர். டாடி என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் என்ன ஜெயிக்க வைக்க ஒரே வழி அபிதான்னு நம்புறாரு. அது எப்படி மேடம் சூரியனுக்கு நிலா வெளிச்சத்தை தர முடியும்? நீங்க சூரியன், அந்த அபி நிலா. உங்க ஒளியில தான் அந்த அபி வாழ்ந்தாகணும். நீங்க மனசு வச்சா இப்ப கூட அந்த அபி புருஷ சஞ்சீவ ஜெயில வைக்க முடியும். நிலைமை இப்படி இருக்கும்போது அபி எங்க உங்களை ஜெயில வைக்கிறது? நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா என் டாடிக்கு புரியலையே. மேடம், என்னைக்குமே தேனை கேட்டு தேனிகிட்ட இருந்து வாங்க முடியாது. நாம தான் எடுத்துக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லா புரியுது மேனேஜர். இந்த அக்ரிமெண்ட்டை எப்படியாவது நான் நிறுத்துறேன். சூப்பர் மேடம். நீங்க அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டா அபியோட புருஷன் தானா ஜெயிலுக்கு போயிடுவான். உங்க அப்பாவை எதிர்த்து டீல் பேசின அபிக்கு அதுதான் சரியான தண்டனை. எப்படி உங்க அப்பா போடுற அக்ரிமெண்ட்டை நிறுத்த போறீங்க? சூப்பர் மேடம். நீங்க சொல்றபடி பண்ணா கண்டிப்பா வர்மா சாரே அபி கூட போட போற டீல நிறுத்திடுவார். மேடம், அப்புறம் நாம பேசிக்கிட்ட இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா? தெரியாது மேனேஜர். நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல, நீங்க எங்க வெல்விஷர்னு. நீங்களும் நானும் பேசிக்கிற விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. தேங்க்ஸ் மேடம். அபி, நீ சட்டுன்னு எல்லாத்தையும் உடைச்சிட்டு வளர்ந்து போக முடியாது. உன்னை வளர விட்டா அப்புறம் கார்ப்பரேட் பாலிடிக்ஸ்க்கு என்ன மரியாதை? கார்ப்பரேட் கல்ச்சருங்கிறது பரமபதம் ஆட்டம் அபி. இங்க ஏனியை விட சின்ன சின்ன பாம்புக தான் ஜாஸ்தி. நீ பார்த்து பார்த்து தான் கால வைக்கணும். இல்லாட்டி பாம்பு கொத்தி நீ வளர்ந்ததை விட கீழே போயிடுவ. மேனேஜர், சொல்லுங்க மேடம். இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன பிளானை உடனே எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு தேவையான எல்லாம் நீங்க உடனே பண்ணிடுங்க. ஓகே மேடம், நான் பண்ணிடுறேன் மேடம். நான் வரேன் மேடம். ஏ அபி, ஏன் முன்னாடி என் டாடி கிட்ட டீல் பேசுறியா? என் டாடி வாயாலேயே இந்த டீல் வேணான்னு சொல்ல வச்சு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றேன். ஸ்ரீஜா மேடத்துக்கிட்ட இருந்து ஃபோன் வந்ததை பார்த்து ஆக்சிடென்ட் ஆக பார்த்தனே. யோ, ஆட்டோவில் காரை கொண்டு வந்து இடிச்சிட்டு என்னைய தென்னாட்ட காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்க? கார் ஓட்ட இறங்கியா கீழே? ச்சே, கோர்ட்டுக்கு போகிற நேரத்தில் இது வேறையா? உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? ஏதோ ஒரு நினப்பில் காரை ஓட்டு வந்துட்டு என் ஆட்டோவில் இடிச்சிட்ட. சார் ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க சார். நீங்களும் பார்க்காம வந்துட்டீங்க, நானும் பார்க்காம வந்துட்டேன். சத்தம் போடாதீங்க. தப்பு நம்ம 2 பேர் மேலேயும் தான் இருக்கு. இந்த பிரச்சனை இதோட விடுங்க சார். என்னது, நான் பார்க்காம வந்துட்டேனா? நீ உண்மையில வந்து
என் ஆட்டோ மேல உன் காரை இடிச்சிட்டு இப்ப நான் பார்க்க வந்துட்டேன்னு என் மேல பழிய போறியா? சார் தயவு செஞ்சு சத்தம் போடாம பேசுங்க. நான் ஒரு லாயர். லாயர்னா கும்பா முளைச்சிருக்கு. ரூல்ஸ் எல்லாருக்கும் பொதுதாயா. ஒன்வேல வந்து என் ஆட்டோ இடிச்சிட்டு லாயர் ஜட்ஜின்னு எது திமிரா பேசிட்டு இருக்க? என்ன ஸ்ரீஜா மேடம் வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சார் உங்ககிட்ட சண்டை போட எனக்கு டைம் இல்லை சார். நான் அர்ஜென்ட்டா கோர்ட்டுக்கு போகணும். என்னது கோர்ட்டுக்கு போகணுமா? ஆட்டோ இடிச்சதுக்கு பதில் சொல்லாம நீ இங்க இருந்து ஒரு அடி கூட நவர முடியாது. தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏய் என்ன ஓவரா பேசுற? என்னங்க பிரச்சனை? மேடம் தெரியாம வந்து இவர் ஆட்டோ இடிச்சிட்டேன் என்ன போக விடாம தகராறு பண்ணிட்டு இருக்காரு மேடம். ஆட்டோ டிரைவர், உன் ஆட்டோ இடிச்சதுக்கு உண்டான செலவை இவர் ஏத்துக்கிட்டா உனக்கு ஓகே தானே? நீங்க சொன்னா ஓகே தான் மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ. ஸ்ரீஜா மேடம் வேற நாம போன் எடுக்கலன்னா விடாம திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹலோ ஸ்ரீஜா மேடம்.